அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் பொருளாதார ஆலோசகரான கெவின் ஹெசட் இந்தியாவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அமெரிக்காவிற்கு வரி மூலமாக அழுத்தம் கொடுக்கும் நாடுகள் மீதான கடுமையான வரி விதிப்பை மேற்கொள்ளப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த எச்சரிக்கையில் டிரம்ப் குறிப்பிட்டுள்ள நாடுகளில் இந்தியாவின் பெயரும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனா, இந்தியா, பிரேசில், கனடா போன்ற நாடுகளை அதிக வரி விதிக்கும் நாடுகளாக அறிவித்த டிரம்ப் இந்த நாடுகள் மீதெல்லாம் கூடுதலான வரி விதிக்கப் போவதாக தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெளியிட்ட வரி விகிதப்படும் நாடுகளின் முதல் லிஸ்டில் இந்தியாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் சீனாவின் பெயர் இடம்பெற்றுள்ளது. வர்த்தக பற்றாக்குறை அடிப்படையில் இந்த வரி விதிப்பை டிரம்ப் மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகியவை அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில் முதல் 3 இடங்களை வகிக்கின்றன. சீனா அதிகபட்சமாக 30.2%, மெக்சிகோ 19%, கனடா 14% வரி பற்றாக்குறையில் பங்கு வகிக்கின்றன. இதனால் அமெரிக்கா கூடுதல் வரி விதித்த நாடுகளில் முதல் பட்டியலில் இந்தியா இல்லை. இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய 2 நாடுகளும் அமெரிக்கா மீது அதிக வரிகளை விதிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10 முதல் 25% வரை பல பொருட்கள் மீது 2 நாடுகளும் வரி விதிக்கின்றன. இப்போது பரஸ்பர விதிகள் காரணமாக இதே அளவிலான விதிகளை இந்தியா மற்றும் தாய்லாந்து மீது அமெரிக்கா விதிக்கின்றது. இப்போது 10%த்திற்கும் கீழ்தான் இந்தியா மற்றும் தாய்லாந்து பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதிக்கின்றது. அமெரிக்க இறக்குமதிகளுக்கு இந்தியா விதிக்கும் சராசரி விகிதம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கும் வரியை விட 10% புள்ளிகளுக்கு அதிகமாகும். இந்நிலையில் அமெரிக்காவின் இறக்குமதியை தடுக்கும் வகையில் இந்தியாவில் மிகப்பெரிய வரிகள் உள்ளன என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் உயர் பொருளாதார ஆலோசகர் கெவின் ஹெசட் இந்தியாவை விமர்சனம் செய்துள்ளார்.